சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyan Krishnan Ravishankar. பல வருடங்களுக்கு முன் ஒரு கண் தெரியாத தேவி உபாசகர் பாபாஜியுடன் பேசி அங்கு இருந்தவர்களிடம் இப்ப வந்தவர் யார் என்று தெரியுமா, அவர்தான் சேஷாத்ரி சுவாமிகள் என்று கூறினார் என்று நீங்கள் சத்சங்கத்தில் பேசியதை கேட்டிருக்கிறேன். சமீபத்தில் இந்த சத்சங்கம் ஒன்றில் ஒரு சித்தரும் அப்படியே கூறினார். 18 சித்தர் கோவில் சென்றபோது ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் கர்ப்பகிரகத்தில் அந்த கல் சிலை உருவில் பாபாஜி அவர்களின் முகத்தை ஒரு ஃபிளாஷ் மாதிரி தரிசனம் செய்தேன். மிகவும் ஆச்சரியம் மற்றும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரே இடத்தில் இருக்கும் பாபாஜி அவர்களின் ஆத்மா பல இடங்களில் இருக்க சாத்தியமா? ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் கண்டினியூவஸாக இருக்கும். நம்ம யாருமே புதுசு கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அர்ஜுனங்கிட்ட சொல்கிறாரு, என்று நீ அன்று நான். தேவாரம். கிருஷ்ணர் சொல்கிறது என்னென்னா, நான் நீ ஒன்றா தாண்டா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஒன்று தெரியுது, உனக்கு என்ன தெரியல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பட் இட்ஸ் நாட் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஒரு டைம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அகெயின் யூ வுட் ஹவ் காட் அப். அதாவது இட்ஸ் லைக் அ ரன்னிங் ரேஸ். நடுவில் மிஸ் பண்ணியிருப்பீங்க, திருப்பியும் வந்து டபுள் கேலப்பில் பிடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அப்படி ஒரே மாதிரியாக எல்லாரும் உலகத்தில் வந்தால் தேர் ஒன்ட் பி எனி சார்ம் இன் லைஃப். ஸோ இட்ஸ் அ ட்ராவல் ஸ்டார்டட். இப்போ தாயம் போட்டு ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடுறோம், பரமபத விளையாட்டு. அதில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விழுந்துருமா? ஒருத்தருக்கு ஏணி விழும், ஒருத்தருக்கு பாம்பு வாயி, ஒருத்தருக்கு ஏணி பாம்பு வாயி. யாரோ ஒருத்தர் தானே அந்த 99வது கட்டத்தை போய் முடிச்சுடுவாங்க கேமை. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு டைம்லேயும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்க, திருப்பியும் கேட்சப் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த கேம் ப்ரொலாங்கடாக ஆகிட்டே போகுது. இதில் இவங்க சொல்கிற விஷயம் வந்து சேஷாத்ரி சுவாமிகள்னு சொல்லக்கூடிய. இப்போ சேஷாத்ரி சுவாமி யார்? காஞ்சிபுரத்தில் இருந்தார். அவங்க குடும்பத்தில் யாருடைய வயிற்றுலையோ பாம்பே பிறந்திருக்கு. அண்டு காஞ்சிபுரத்தில் ஒழுங்காக பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஆதிசங்கரர் நர்மதா நதிக்கரையிலேருந்து ஒரு பெரிய 50 ஃபேமிலியோ கொண்டாந்து காஞ்சிபுரத்தில் செட்டில் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்த ஃபேமிலியில் ஒவ்வொரு தலைமுறையாக, ஏன்னா ஆதிசங்கர் டைம் ரொம்ப பழசு இல்லையா, போய்ட்டு லாஸ்ட்டில் இருந்த 1 or 2 ஃபேமிலிஸில் தான் சேஷாத்ரி சுவாமிகள் பிறக்கிறார். அவர் பிறந்த போது அவங்க அம்மா இடுப்பில் நின்றுட்டுருக்காரு. ஒரு பொம்மை வியாபாரி அந்த ரோட்டில் போகிறான். இந்த சேஷாத்ரி எனக்கு அந்த பொம்மை வேணும்னு ஒரு சின்ன க்யூட் கிருஷ்ணர் பொம்மையே கேட்குது. அவங்க அம்மா சொல்கிறா, இப்போ காசு இல்லை, அப்புறம் வாங்கிக்கலான்னு. அந்த பொம்மை வியாபாரி ஒரு பொம்மையை ஃப்ரீயாக கொடுக்குறான், இருக்கட்டும் குழந்தைக்கு தானேன்ட்டு, கிருஷ்ணர் பொம்மை. அன்றைக்கி சாயந்தரம் சேஷாத்ரி குழந்தை அவங்க அம்மா இடுப்பில் இருக்கிற போது பார்த்துட்டு ஓடி வந்து அந்த கையை வாங்கி கிஸ் பண்ணுறான். தங்க கை அப்படின்றான். அவங்க அம்மா என்ன பண்ணுறான், நான் 1 வருஷத்தில் விற்காத பொம்மைலாம் இந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்த உடனே விற்றுச்சு, தங்க கை அப்படின்வான். அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் இந்த பக்கம் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியாக இருந்தால் புறக்கடைன்னு ஓடி போகிறார். யாருக்கும் அவருக்கு எங்கே போனார் என்ன எதுவுமே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அவரை எல்லோரும் திருவண்ணாமலையில் பார்த்தாங்க. திருவண்ணாமலையில் என்ன பண்ணுவார், சேத்துல படுத்துக்கின்னு இருப்பார், எருமை மாட்டை கட்டின்னு இருப்பார். அந்த சுடுகாட்டில் இருக்கிற தோட்டி இல்லையா, அவன் கொண்டு வர்ற கூழெல்லாம் இவர் குடிச்சிட்டு இவருக்கு யாருன்னா கொடுக்குற நல்ல சாப்பாடு அவனுக்கு கொடுப்பாரு. அவனுடைய அழுக்கு வேஷ்டியெல்லாம் இவர் வாங்கி கட்டிட்டு இவருக்கு யாராவது கொடுக்குற புது வேஷ்டியெல்லாம் அவனுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிரம்ம நிலையில் இருந்தார். அப்போ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஒருத்தர் திருச்செங்கோட்டுக்காரர். அவருடைய ஒரிஜினல் பேர் அர்த்தநாரி. ஏன்னா திருச்செங்கோட்டில் இருக்கிற சாமி பேர் தான் அர்த்தநாரி. மைசூர் ராஜா அரண்மனையில் சமையல்காராக இருந்தார். தீராத வயிற்று வலி வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாரு. அரண்மனை வைத்தியர்களால் கூட சுமார் பண்ண முடியல. அப்போ பழனிக்கு போனால் நல்லா ஆகும்னு யாரோ சொல்கிறாங்க. அப்போ பழனிக்கு வந்த உடனே அவருக்கு அந்த வயிற்றில் இருந்த அல்சரிக் ஃபீலிங் மாறி போகுது. சரி, இனிமேல் இங்கே தான் இருக்கணும்னு டெய்லி மலையை சுற்றுவார், படியேறி போவார், பழனி பிரசாதத்தை சாப்பிடுவார். அப்படியே இருந்திருந்தார். அங்கே அந்த காலத்துலலாம் தேவதாசிகள்னு பேர்.
கடவுளையே கணவனாக நினச்சிக்கிட்டு கடவுளுக்காக தாலி கட்டிக்கிட்டு கோயிலில் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தி ஒரு அழகான டான்ஸ் ஆடுறதை பார்த்து நீ பாடினியா அது என்ன பாட்டுன்னு கேட்குறாரு. இதுதான் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், ஆனால் தமிழ் தெரியாது. அதனால கன்னடத்தில் திருப்புகழ் எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து பாட ஆரம்பிக்கிறார். ஒரு ஆள் வந்து இவருக்கு ஒரு தம்புரை கொடுக்குறாங்க. அந்த தம்புரை வச்சுட்டு வயலையும் பண்ணினே பாடுறாரு. அதுக்கப்புறம் தமிழை லேசாக கற்றுக்குன்னு பிடி பேலன் கம்பெனி சுங்குவார் செட்டி ஸ்ட்ரீட் இருக்குதுங்க, சுங்கராம செட்டி ஸ்ட்ரீட். அதில் கொட்டை எழுத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு திருப்புகள். அந்த கொட்டை எழுத்து திருப்புகளை வாங்கிட்டு அப்படியே பாட ஆரம்பிக்கிறார். பாடிட்டு இருக்கிற போது ஒரு நல்ல குருவை தேடிக்கணும் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வர்றார். ரமண மகரிஷி சொல்கிறார், உன் குரு நான் இல்லைப்பா, இந்த கீழே ஒருத்தன் எரும மாட்டை கட்டிட்டு குளத்தில் உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் அப்படிங்கிறார். இவர் அங்கே வர்ற போதே சேஷாதிரி சாமி சொல்கிறாரு, உனக்கெல்லாம் எதுக்குடா மந்திர உபதேசம், திருப்புகழ் தாண்டா மகாமந்திரம் அப்படிங்கிறார். உனக்கு திருப்புகழே போகிறோம், வேறு மந்திரம் வேணான்றார். அப்புறம் இவருக்கு சொல்கிறார், நீ வள்ளிமலைக்கு போய் அங்கே இரு, நான் அங்கே வரேன்ட்டு. ஸோ சச்சிதானந்த சாமிகள் வள்ளிமலைக்கு வர்றார். வள்ளிமலை சித்தூருக்கு போகிற வழியில், மெட்ராஸ்லேருந்து சித்தூர் போகிற வழியில் இருக்குது. ரொம்ப விசேஷமான மலை. அதுக்குள்ளே பேப்பரில் நியூஸ் வருது, சேஷாதி சாமி சமாதி ஆகிட்டாருன்னு. இவர் அழுகுறாரு, என்னை இங்கே போய் சொல்லிட்டு நீ இறந்து போயிட்டியேன்னு. இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற தோட்டி வரான், வந்து சாமி எனக்கு டெய்லி சாப்பாடெலாம் கொடுத்துருந்தாரு, அவர் இறந்துட்டாருன்னு அழுதேன், நான் வள்ளிமலைக்கு வரேன், அங்கே போன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு தான் நான் வந்தேன். இவருக்கு ஒரு அஷ்யூரன்ஸ், சாமி ஏதோ ஒரு இதுக்கு வரப்போகிறாரு. அன்றைக்கி மத்தியானம் படைக்கிறாங்க. அப்போது ஒரு தங்க கீரிப்பிள்ளை ஓடி வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடுது. அப்போ அந்த தோட்டி கத்துறான், அதுவும் சேஷாதிரி வந்துட்டார், சேஷாதிரி வந்துட்டாருன்ட்டு. ஸோ இதுதான் சேஷாதிரி சாமிக்குள்ளேயே ஒரு, இவன் சமாதியான பின்னாலேயும் அவர் ஏதோ ஒரு ஃபார்மில் உலகத்தில் இருந்துகிட்ருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். பெரிய நிலை அவர். நான் வந்து 20th January 1984 அண்ணா நகர் வீட்டில் இருந்தேன். அப்போ சண்முக சிகாமணின்னு இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் காரை போட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்தார். எனக்கு தெரியும் வர, வாங்க இன்றைக்கி சேஷாதிரி சாமிகளுடைய தியான மண்டபம் திறக்கிறாங்க, யாரோ ஒரு முத்துக்குமார சாமின்னு ஒரு வக்கீலுக்கிறாரு, அவங்க ஒய்ஃபு உமாதேவின்னு பேர், அவங்க உடம்புல சேஷாதிரி சாமியெல்லாம் வந்து எழுதுகிறாங்களாம், ஃப்ளன்செட் ரைட்டிங்கெல்லாம், அவங்க ஏதோ கோயில் கட்டியிருக்காங்கன்னு என்னையும் கூட்டின்னு போனார். ஸோ திருவண்ணாமலைக்கு அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே போனேன். அந்த இதில் அந்த தியான மண்டப திறப்பு விழாவுக்கு நம்ம போனோம். போயிட்டு அப்போ தான் நான் விசிறி சாமியார் அவங்களெல்லாம் பார்த்தேன், மெட்ராஸுக்கு வந்துட்டேன். இது ஃபஸ்ட்டு கனெக்ஷன். தியான மண்டபத்துக்கு என்னையே கூட்டின்னு போனோம். அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே 42 கனகதாசன் சாலை டி நகரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ரங்கராஜன் ஐயங்கார். காஞ்சி மடத்தில் அவரை சரப மாமான்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா அவர் சரப மந்திரம் அவர் எல்லாருக்கும் சொல்லுவார். அவங்க அவருக்கு வேண்டி ஒருத்தர் மணிமொழியார்னு எக்மோர் பெனிஃபிட் ஃபண்டில் டைரக்டராக இருந்தார். அவர் எங்கள் குரு மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள், நாங்கள் அவரை உங்ககிட்ட கூப்பிட்டு வரோம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன், அவர் என்னோட வயசில் பெரியவர், நானே வரேன், நீங்கள் போங்கன்ட்டு. எனக்கு யாரோ திருப்பதி லட்டு கொடுத்தாங்க, அதை எடுத்து நானே டி நகர் போனேன். அவர் கண்ணு தெரியாது, ஏன்னா அவர் பூஜை பண்ணுற சமயபுரம் மாரியம்மான்னு கேட்டாலாம், உனக்கு கண்ணு போயிடும், இல்லை உன் பெரிய பிள்ளை செத்து விடுவான், ரெண்டில் ஏதாவது ஒன்று கேளு அப்படின்னு. இவர் எனக்கு கொல்லி போகிறதுக்கு பிள்ளை வேணும், கண்ணு போனால் பரவாயில்லன்ட்டார். அதனால் பிள்ளை வேணும். இவர் கண்ணு போயிட்டு அப்போது நான் அந்த லட்டை அவர் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு சும்மா இப்படி லவ்விங்காக அவரை தடவிட்டு, இந்த மாதிரி வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்களை பற்றியெல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்த வழிக்குறவர்கள் பேர், குருன்னு அர்த்தம், குரு குறவர் அப்படின்னு. அவங்கள பற்றி நீங்கள் எழுதுங்க, மக்களுக்கு தெரியட்டோன்ட்டு நீங்கள் முதலியாண்டானை வச்சு எழுதுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்த உடனே அவர் அவங்க மணிமொழியார்கிட்ட சொல்லியிருக்காரு, வந்துட்டு போனார், யார் தெரியுமா, அவர் தான் சாட்சா சேஷாதிரி சாமி, அவர் எனக்கு தொட்ட உடனே எனக்கு தெரிஞ்சிடுது. என்னம்மா சொல்கிறார், எங்கள் குரு வந்து முதலியாண்டான், முதலியாண்டானை வச்சு எழுதுங்கன்னு கரெக்டாக சொல்கிறாரு எனக்கு அப்படின்னு சொன்னார். இதுதான் அந்த கனெக்ஷனில் வந்தது. அந்த ஃபஸ்ட்டு சேஷாதிரி சாமி தியான மண்டபத்துக்கு கொண்டு வந்து
ரெண்டாவது இவரை நம்ம தொட்ட உடனே இவர் தான் சேஷாதிரி சுவாமின்னு அவர்கிட்ட சொன்னது. இப்படி ஒவ்வொரு அக்கேஷன்லேயும் நமக்கு பலவிதமான விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் இந்த திருவண்ணாமலையில் பக்கத்தில் விழுப்புரம் இடத்துல ஒருத்தர் இருக்கிற ஒரு சாமியார் ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். ரொம்ப சாதாரணமாக ஒரு இடுப்பில் ஒரு துண்டு கட்டின்னு உட்காந்துருப்பார். அந்த சாமியார் இங்கே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் வந்தார். அவரே சொன்னார், இந்த மாதிரி நான் டெய்லி போய் ஒரு இட்லி தான் சாப்பிடுவேன், திருவண்ணாமலை மலை சுற்றுவேன். இன்னைக்கு காலையில் அண்ணாமலையார் சொன்னார், நீ திருவண்ணாமலை வர வேணாம், ஒரு இடத்துக்கு நீ போகணும்னு சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கார் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி ஒரு மகான் இருக்கார் வாங்கன்னு கூப்பிட்டாரு. நானும் அண்ணாமலையார் உத்தரவு கொடுத்தாருன்னு கார் ஏறி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார் சொல்லு? அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாதிரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாதிரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாதிரி சுவாமியோட மறு அவதாரம் நீங்க. சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேத்திட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில் ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்துருக்க, ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதினி. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. கர்மவினை அப்படின்னா உன்னோட தான் என்ன, வர்ற எல்லார்கிட்டையும் வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாதிரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமி குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. ஓகே. அப்போ சிவசங்கர் பாபாக்குள்ள சொன்னியா கோயிலில் சாமி பார்த்தேன்ட்டு? ஆமாம் பாபா, ஃபர்ஸ்ட் பேராவே தான். அதனால் இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று நமக்கு வர்ற ஒரு செல்ஃப் ரியலைஸ் அனுபவம், அது கன்ஃபார்ம் ஆகினே போகும். அந்த ஆத்மாவாக நாம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம், அந்த அனுபவங்கள் எல்லாம் வருது. அதே மாதிரி அவர் என்ன சொன்னார், நீ போ வள்ளிமலைக்கு வரேன்னு தானே சொன்னார். நான் வள்ளிமலையில் நிறைய நாள் தவம் பண்ணியிருக்கேன். அங்கே நிறைய குகைங்கள்லாம் இருக்குது. நான் போய் சோறு தண்ணி இல்லாமலாம் உட்காந்துன்னு இருப்பேன். நாங்கள் ஒரு குகையில் படுத்துன்னு இருப்பேன். அப்போ ஒரு புலி வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துன்னு இருக்கும். நம்ம கண்ணை திறந்து பார்த்தோன்னே அந்த ஸ்லோ மோஷனில் அந்த குகை கேட்டுக்கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பசியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த யாரோ ஒரு விவசாயி ஒருத்தன் டெய்லி வருவான், கிணத்துல தண்ணி சேர்ந்து என்னை குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அங்கே இருக்கிற கீரையெல்லாம் எடுத்து அதில் ஒரு பருப்பு கீரை மாதிரி கொடுத்து குடிக்கிறதுக்கு கொடுப்பான், சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு அனுபவம். இப்போ ஏதோ ஒரு அனுபவம் இருந்தால் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பெரிய ஆனாலும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சேஷாதிரின்றது ரொம்ப பெரிய நிலை. அவர் வந்து சாதாரண நிலை இல்லை, அவரே அம்பாள் தான். ஒரு பராசக்தியினுடைய நிலையில் இருந்தார். காஞ்சிபுரத்தில் எத்தனையோ தலைமுறைகளாக காமாட்சி அம்மனை பூஜை பண்ணின புண்ணியம் அந்த குடும்பத்திலையும் அவர்கிட்டையும் இருந்ததுங்கிறது தான் இதனுடைய பேசிக் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question from Akshaya Venkatraman. Dear Baba, you have been saying all these years that you are waiting to pack off from this boring job of being a Mahan. I never gave it too much attention. But after careful pondering over this, I do accept that life of a Mahan could actually be boring. All you do is giving, giving and giving
both grace and love. But since you are beyond joys and sorrows, you can't find joy in this giving. You mentioned that all the fancy spiritual experiences you had got over years ago, and now that you yourself have become the might powerful, they are not going to give you any excitement either. You have a blank mind most of the time. You are chanting mantras all the time. You take care of everyone who comes in person and us who live remote. Thank you for your love, but how do you break the boredom of being a Mahan, and what still motivates you every day? நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்ரேஷன் நீங்களே பண்ணிக்குவீங்க? யாரோ ஒருத்தரை நீங்கள் டிபெண்ட் ஆக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவோ பவர்ஃபுல்லாக இருக்கலாம் ஆன்மீகத்தில், ஆனால் அந்த பவர் உனக்கு யூஸ் ஆகாது. அண்ட் அதை வச்சு நீ எந்த வசதியும் தேடிக்கவே முடியாது. நீ அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அது ஒரு ஃபால்ட் அண்ட் ஃபாலிக்கில் வந்துடும், ஒரு மிஸ்டேக்கில் வந்துடும். அப்சல்யூட்லி எந்த காரணக்காரையும் இல்லாமல் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அந்த பவர்ன்றது. நீ ஆரம்பத்தில் ஒரு கடல் அலை இருக்கு இல்லையா, அது ஒன்று அடிக்கிற மாதிரி தப் தப்புன்னு வரும். ஒரு மைல் 2 மைல் கடலுக்குள்ளே போயிட்டா அப்படி ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்கும். எங்கேருந்து எந்த ஊருக்கு வேணாலும் கடலில் போயிட்டே இருக்கலாம், அலையே இருக்காது அதில். அந்த மாதிரி ஆன்மீகத்தை இங்கே புதுசாக வர்ற போது யூ ஆர் கேரிடு பை ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ். உனக்கு வர்ற அனுபவங்கள் வச்சுக்கிட்டு அதில் உனக்கு ஒரு கிக் இருக்கும். உலகத்தையே உலுக்கி எடுக்கிற மாதிரியான ஒரு ஆன்மீகம் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் ஒவ்வொரு பீரியட் ஜனங்களெல்லாம் பார்க்க ஜனங்க எப்படி நன்றி இல்லாமல் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்க இதுக்காகவா நம்ம எல்லாத்தையும் விட்டு வந்தோம். இப்போ நான் இருக்கேன்னா உங்களை மாதிரி எனக்கு தான் ஒரு பொண்டாட்டி, ஒரு பையன், ஒரு பொண்ணெல்லாம் இருந்தாங்க. எல்லாம் வசதியாக தான் இருந்தேன். நான் ஆன்மீகத்துக்கு வசதி இல்லை, ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே வசதியாக இருந்தேன். அண்ணா நகர்லேயே பெரிய பங்களாவில் ஒன்று. எங்கள் வீட்டில் டெய்லி ஷூட்டிங் எடுப்பாங்க. ஒரு 5000 ரூபா வரும். எனக்கு 3 பஸ் இருந்துச்சு, 4 லாரி இருந்துச்சு, 6 கன்மேன் போட்ட வேனு, பேங்க்குக்கு பணப்பொட்டியெல்லாம் எடுத்துன்னு போகிறது இருந்துச்சு, 3 கார் இருந்துச்சு. மைசூர் சாண்டில் சோப், ஜாஃப்ரா மேனஸ், கிளாஸ்கோ, டிஜிட்டல் இந்தியாக்கெல்லாம் ஃபுல்லாக நார்த் மெட்ராஸ் நான் தான் ஸ்டாக்கிஸ்ட்டு, அண்ணா நகர் ரோட்டரி கிளப் தலைவர், மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவர், அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு. லைஃப்பில் நான் பார்க்காததே கிடையாது. அவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டணும், அதனால் நமக்கு ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நம்ம ஆன்மீகத்துக்கு வந்தோம். ஆனால் ஏதோ ஆன்மீகத்துக்கு வந்துட்டு நான் வசதியாக இருக்கேன் நீ நினைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நான் நல்லா தான் இருக்கேன். அண்ட் அந்த வசதியெல்லாம் செல்ஃப் மேடு. நான் ஒரு கிராமத்து ஆள். எங்கள் அப்பா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார். நான் 1968 10 ரூபா எடுத்துன்னு மெட்ராஸ் பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 3 கடை ஏறி 3வது கடையில் 250 ரூபா சம்பளத்துக்கு வேலை தேடி அதே கம்பெனியில் 10 வருஷத்துக்குள்ளே 6000 ரூபாய்க்கு போய் அதுக்கப்புறம் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஐம் செல்ஃப் மேட் மேன். வாழ்க்கையில் அத்தனையும் பார்த்துருக்கேன் நான். எல்லாம் சொந்த உழைப்பு, சொந்த அறிவு, சொந்த முயற்சி, எல்லா வகையான அனுபவங்களையும் கடவுள் கொடுத்தார். கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், யாம் மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வேற வேலவர் தந்ததினாலும். அப்போது 84ல் 83ல் நான் கோயில் கட்டினேன். 84க்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் பக்கீர்ஸ் லைஃப். எல்லாத்தையும் விட்டேன். எங்கள் மகேந்திரகிரி, நம்பிமலை, எங்கள் கைலாசம், அந்த மாதிரி காடு மூடு தன்னதனியாக போயிடுது. செருப்பு போட மாட்டேன், சர்ட்டு போட மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன், பஸ் ஸ்டாண்டில் பிச்சைக்காரன் கூடலாம் படுத்துக்குவேன். அது மாதிரிலாம் ஒரு ரொம்ப கடுமையாக உடலை வரித்து கொண்டு கடவுளை தேடினேன். அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் விட்டுதல். அப்புறம் ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம். ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் காலம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் குடும்பத்தில் இருந்தேன், ஒரு பக்கம் ஒரு ஷிப்பிங் கிளியரிங் ஆஃபீஸ், ராகவேந்திரா ஷிப்பிங்ன்ட்டு ஹார்பரில் சரக்கெல்லாம் எடுத்துன்னு வராங்களா. அது மாதிரி மவுண்ட் ரோடு வீனஸ் மேன்ஷன் வாலாஜா ரோடில் ஒரு கொரியர் ஆஃபீஸ் ஃப்ரான்ச்சைஸு. ஒரு புது லாரி ஒன்று வாங்கி அதை மாடர்ன் பிரெட் மெட்ராஸ் பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ நல்லா பணம் சம்பாதிச்சேன், பையன் பொண்ணுலாம் படிக்க வச்சேன். எல்லாம் போய் யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு 1996ல் நான் முழு நேரம் நீலாங்கரையில் அப்படியே ஒரு ஆசிரமம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதெல்லாம் வேறு விஷயம். அப்புறம் இங்கே வந்தோம், இதெல்லாம் வேறு விஷயம். பட் நம்ம உலகத்துக்கே ஏதோ படியிழக்கிறதா நினச்சிக்கிட்டு ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்த என்னுடைய ஆன்மீகம் என்பது
100க்கு 90 பேர் 95 பேர் நன்றி இல்லாமல் தான் இருப்பாங்க. அவங்க ஏதோ உங்கள்கிட்ட பொழுது போலன்னா வருவானுங்க, ஏதோ கஷ்டம் சொல்லுவானுங்க, அவங்க கஷ்டம் தீர்ந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அவங்க கஷ்டம் தீர்ந்துடும் கட்டாயம், நானே கேரண்டி. ஆனால் எத்தனை புக்கு உனக்கு வேணும், நான் வேணால் கொடுக்குறேன். சரணம், அபயம், மைஸ்வரன் என்கிட்ட வந்தவங்களுடைய அனுபவங்கள் ஒரு 5-6 வால்யூம் இருக்குதுங்க. என்னெல்லாம் மிராக்கிள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டே டு டேவே மிராக்கிள் ஆகிடுச்சா, அதனால் புக்கு போகிறதையும் நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் புக்கில் சம்ரட்சணா மேக்சைனில் போட்டுருந்தோம். ஒரு காலகட்டத்தில் மேக்சைனே நிப்பாட்டேன். அதில் உலகத்தில் ஜனங்க நிஜமாகவே ஆன்மீகத்தை தேடலை. அவங்க ஒரு ஊறுகாய் மாதிரி, தொகையல் மாதிரி, அப்பளம் மாதிரி இந்த ஆன்மீகத்தை தொட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுடைய மெயின் கோர்ஸு கல்யாணம், குழந்தை குட்டி, ஆரோக்கியமாக இருக்கிறது, பேங்க் பேலன்ஸு, கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இதுதான். அதுதான் அவங்களுடைய மெயின் கோர்ஸ். ஆன்மீகம்லாம் அவங்களுடைய ப்ரியாரிட்டியே கிடையாது. சரி, ஒரு சாமியார், சாமி இதை கூட விட்டுரு. ஈவன் கோயிலுக்கு போகிறதே எப்போயாவது ஒரு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் போகணுங்க, இல்லை விசேஷ நாளில் போவாங்க. டெய்லியெல்லாம் கோயிலுக்கு போகிறவங்க ரொம்ப ரொம்ப ரேரு. அப்படியே கோயிலுக்கு தப்பி தவறி போனால் அதுலேயும் 100க்கு 90 பேர் ஊர்வம்பு பேசின்னு இருப்பாங்க கோயிலில் உட்காந்துக்கிட்டு. அவ்வளோதான். அவன் கடவுள்கிட்ட அப்படியே உருகி அபிராமம் பட்டுற மாதிரி அது நான் உட்காந்துக்க போகிறானுங்க. இதெல்லாம் பொய்ன்ற மாதிரி வரணும். ஸோ என்னென்னமோ பண்ணேன் நான். அப்படியே கடவுளாக பார்த்து ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே வர சொன்னார். அதுக்கு நான் காரணம் இல்லை, இந்த சொசைட்டி தான் காரணம். அதனால் ஃபுல் மீனிய ஜெம்னு ஒரு கவிதை இருக்குது இங்கிலீஷில். அதில் முத்தும் பாலமும் எல்லாம் கொட்டி கிடக்குது, ஆனால் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது அப்படின்னு தாமஸ் கிரே அப்படிங்கிறபடி கவிதை. ஃபுல் மீனிய ஜெம்னு ஆரம்பிக்கும். வேஸ்ட் இஸ் ரிப்போஸ் இந்த டெசர்ட் ஏர்னு முடியும். இதே நம்ம ஊரில் ஒரு கவிதை இருக்குது. கோரிக்கையற்று கிடக்குதன்னே வேரில் பழுத்த பலா அப்படின்வாங்க. பலாப்பழம் அப்படி தொங்குதான், சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை. அந்த மாதிரி சிவசங்கர் பாபா நல்ல வசதியானவர். எனக்கு எதுக்குமே கஷ்டமோ இல்லை, நான் யாரை நம்பி ஆன்மீகத்தை செய்யலை. நான் எப்பயுமே வசதியாக தாங்கிறேன். அப்படி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் எப்பயுமே தியானம் தான் பண்ணுறேன். அதாவது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு தாய்மான்னு சொல்வார். அதனால் நான் உட்காந்துருந்தாலையும் படுத்துன்னு இருந்தாலையும் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருந்தாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு தியானம் இருக்குது. அது பழகிடுச்சு. மூச்சிலேயே சுவாச நிஸ்வாசம் உள்காற்று வெளிக்காற்றுலேயே மந்திரங்க எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நிலைகளெல்லாம் எப்பயோ தொட்டுட்டோம். அதனால் நான் படுத்துனே தான் இருப்பேன். அதுலேயே தியானத்துக்கு போயிடுவேன். அப்போ எங்கே இருக்கணும்னு தெரியாது. ஒரு குழந்தை தூளியில் உலுக்கி இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும். அப்போ யோசனை பண்ணுவேன் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி தியானத்துக்கு போவேன். திருப்பியும் அதே மாதிரி டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவேன். அது ஸ்லீப்புன்னு சொல்லக்கூடாது, தாந்திரிக் ஸ்லீப்புன்னு பேர். அதுக்கு நார்மல் ஸ்லீப்புக்கு அதுக்கு வித்தியாசமாக இருக்குது. வெரி கான்ஷியஸ். இதில் நான் படுத்துன்னே இருக்கிற போது எனக்கு நிறைய காட்சிகள்லாம் தெரியும். என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரிலாம் தெரியும். நல்ல ஸ்பிரிட்ஸும் வரும், கெட்ட ஸ்பிரிட்ஸும் வரும். இந்த ஏரியாவில் யாருன்னா இறந்து போனாங்கனாக்கா அவங்க அலைஞ்சின்னு இருப்பாங்கள்ல 10 நாளைக்கு முன்னால், அதுங்கெல்லாம் என் எதிரில் அழுதுகிட்டு நிற்கும். என் ரூம் மொழியில் இப்படி உட்காந்துன்னு பார்த்துக்கின்னு இருக்கும். என்ன மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எல்லா விதமான ஸ்பிரிட்ஸும் வரும். அது நமக்கு தான் எந்த பயமே கிடையாது. நீ பயந்தியானாக்கா தான் அது உன்னை பாதிக்கும். நம்ம பயப்பட மாட்டோம்ல. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நிலைகள். அது இப்போத்துக்கு ஆல் த டைம் ஐ மீன் மை ப்ரேயர்ஸ். ஃபுல்லாக நான் ப்ரேயர் தான் பண்ணிக்கிறேன். நான் இருக்கிற இடத்துக்கு நீ வா, மரியாதை கொடுப்பேன். வந்தால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிடுவேன். நான் எங்கேயும் போகிறதில்ல, எங்கேயுமே போகிறது, கோயிலுக்கே போகிறதில்ல. நான் எங்கேயுமே போகிற பழக்கமே கிடையாது. நான் பாட்டுக்கு என்னுடைய பர்சனல் ஹோமம் தியானம் அந்த மாதிரி இருக்கேன். ஜாஸ்தி படிக்கிறது இல்லை. இப்போல்லாம் தியானம் தான் ஜாஸ்தி. ஒரு காலத்தில் நிறைய படிப்பேன். இதெல்லாம் தான் என்னுடைய ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைல். அதனால் இதெல்லாம் மாறக்கூடிய காலம். கடவுள் நினைத்தால் வரும். ஐ ஆம் ஆல்வேஸ் ரெடி டு ரைஸ் டு த அக்கேஷன். பட் எனக்காக இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஒரு கதை கூட சொல்லியிருக்கேன், இல்யூஷன்ஸுன்ட்டு. அதில் என்ன மாதிரியே ஒரு மகான் இருப்பார். அது திடீர்னு இப்படி பேசினுங்கிற போது அவர்கிட்ட இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு ஐ குவிட் அப்படின்வார். இந்த சாமியார் வேலையை நான் விட்டுற போகிறேன்னுவாங்க. ஷாக்காகி உட்காந்துருவாங்க. ஹவு கேன் ஜீசஸ் கிரைஸ்ட் கோஸ் பேக் டு த லோர் ஆஃப் எ கார்பெண்டர் அப்படின்னாங்க. அவர் தச்சு தொழிலாளி தானே, நீங்கள் எப்படி ஜீசஸ் திருப்பியும் தச்சு தொழிலாளி ஆகலான்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், சி ஐ வில் கிவ் யூ த பவர், தென் வாட் ஹேப்பன் டு த பவர் அப்படின்வான். I will give you my seat, I will give you my powers, and I will not tell you that it is a boring job அப்படின்னாரு. எல்லாத்தையும் விட்டுருவார். விட்டு வசதியான ஆள் தானே.
அதனால் ஒரு டக்கோட்டா ஃப்ளைட் வாங்கின்னு பெரிய மைதானத்தில் ஆத்தங்கரை ஓரமாக போய் அதை பார்க் பண்ணிட்டு அவரே கும்பிட்டி அடுப்பில் கொஞ்சம் சூப் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டுனா ஆகாசம் பார்த்து கும்பிட்டுன்னு உட்காந்து இருப்பார். அப்போ ஒரு ஆள் வருவான், சாமி உங்களை ரொம்ப நாளாக பார்த்துன்னுக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன தான் பண்ணின்னுக்கிறீங்கன்ட்டு. சொல்கிறேன், நீ கேட்டதுனால சொல்கிறேன், ஜனங்களுக்கு நான் எவ்வளோ நல்ல செய்யணும்னு வந்தேன், ஆனால் இந்த ஜனங்க சும்மா நம்மளை யூஸ் பண்ணிக்கின்னுட்டு அவன் ஜாலியாக சாப்பிட்டுட்டு சாணி போட்டுன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் தவிர உருப்படுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை ஆன்மீகத்தில். அப்போ நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த என்னுடைய ஆன்மீக பவரை இவங்களுக்காக வீணாக்கணும்னு தோணிச்சு ஒரு நாள். அதனால் இந்த வேலையை விட்டுட்டேன் நான். அப்படின்னு என்ன தான் சாமி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையிலன்னுவான். 6 விஷயம் தெரிஞ்சுக்கினேன். இல்லூஷன்ஸ், ஃபிலாசபிஸ். நம்பர் 1, யூ ஹேவ் த ரைட் டு டூ வாட் யூ வாண்ட். உனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீ வாழ்க்கையில் இருக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ கேன், அதர்வைஸ் யூ நீட் நாட். பட் should give the same freedom to your opposite person. நீ எப்படி உன் போக்கில் வாழலான்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி எதிராளிக்கும் அவன் போக்கில் வாழ்கிறதுக்கான அனுமதியை நீ கொடுக்கணும், உரிமையை நீ கொடுக்கணும். Never be afraid of death. As what you call as the death of a caterpillar is the emergence of a beautiful butterfly. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சியின் ஜனனம் என்பது ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம். மரணம் என்பது ஜனனம். ஒரு அழுக்கான அருவருப்பான கம்பளி பூச்சியின் மரணம் என்பது ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம். அதனால் சாகிறத பற்றி கவலைப்படாத. டெத் இஸ் குட். இந்த உலகம் அழியுதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. ஏன்னா கடவுள்கிட்ட 14 உலகம் இருக்குது. இந்த உலகம் அழிஞ்சா என்ன, கடவுள் இன்னொரு உலகத்தில் உனக்கு ஒரு வேக்கன்சி போட்டு ரெடியாக காத்துன்னு இருப்பார் உனக்காக. இதுதான் நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன்னு அவனுக்கு அப்பயும் புரியாது. அவன் சொல்கிறான், பாரு, 2 நண்டு ஒரு பாறை மேலே உட்காந்துச்சு. ஒரு நண்டு சொல்லிச்சு, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி போர் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறது நண்டே, அக்கா நண்டு, நான் தண்ணியில் குச்சி ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு குதிக்குது. அது சொல்லுது, நோ இன்ஸ்டெட் ஆஃப் டெஃபினட் போர்டம் யூ ஆர் செலக்டிங் டெஃபினட் டெத். இந்த டெஃபினட்டான போர்டம் விட நீ டெஃபினட் டெத்து டெய்லி போகிற தப்பு பண்ணுறேன்னு. இது கஷ்டப்பட்டு எதிர்நீச்சல் போகும், எல்லாத்தையும் பார்க்கும். பார்த்துட்டு திருப்பி வந்து அக்கா வா, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தண்ணி, இந்த கரை ஓரமாக இருக்கிற காடு செடி கொடி மயில் குயில் எல்லாம் உனக்கு காட்டுறான்ட்டு. முதல் நண்டு என்ன பண்ணிச்சான், அது பின்னால் போகிறதுக்கு ரெடியாக இல்லையா, பாறையை கட்டியாக பிடிச்சின்னு நண்டு மகாராஜுக்கு ஜே அப்படின்னுச்சான். இந்த மாதிரி யாரோ ஒரு இயேசுநாதரும் புத்தரும் ஒரு பரமாச்சாரியாரும் ஆதிசங்கரும் ராமானுஜரும் கஷ்டப்பட்டு அந்த நண்டு மாதிரி உழுந்து எழுந்து தவம் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு திரும்பி வராங்க. அவங்க போன வழியில் போய் உருப்படுறதை விட்டுவிட்டு அவங்க படத்தையும் சிலையும் வச்சுக்கிட்டு பூ போட்டு சங்கராச்சாரியத்துக்கு ஜே அப்படின்னு இப்படி பண்ணிடணும் கணக்கு. நீயும் உருப்படுறதுக்கு தானே அவங்க இவங்கள பாடுபட்டு கற்றுக் கொடுத்தாங்க, நீயும் உருப்பட அமைச்சுமா அவங்க ஃபோட்டோ வச்சுன்னு காயத்தை வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்க. அப்படிங்கிறதான் அந்த புக்கோட சினாப்சிஸ். ஆனால் உலகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி 100 கதை உலகு. ஒரு பறவைகள் இருக்கும். அந்த பறவைகள் இங்கேருந்து அங்கே போய் மீன் பிடிக்கும், போட்டு மேலே உட்காந்துக்கின்னே இருக்கும். இதுதான் அதனுடைய லைஃப். ஒரு நாள் ஒரு பறவை நினைக்குதான், என்ன இது போர் அடிக்குதுன்னு அப்படி பறக்குது, வலிக்குது, ஒதுக்குன்னு கீழே விழுது. அப்படியே வளர்ந்து வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அந்த மற்ற பறவைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுங்கெல்லாம் சொல்லுதான், நம்ம வேலை மீன் பிடிச்சிட்டு சாப்பிட்டு உட்காந்துன்னுங்கிறது தான், உன்னை யார் இந்த மாதிரிலாம் பறக்க சொல்கிறாங்க அப்படின்னு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் என் கூட்டத்துலேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த பறவைக்கு பேர் ஜோனத்தான் சீகல். இந்த புக்கோட பேர் சீகல்னால் கடல் பறவை. அது இவங்களெல்லாம் மீறி பறக்குது. ஒரு மரகத பாறை மேலே, கோரல் ரீஃப் மேலே போய் உட்காருது. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு திரும்பி கஷ்டப்பட்டு வந்து மற்ற பறவைகள் எல்லாம் அதுங்கிட்ட சொல்லுது, வாங்க நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறேன் அப்படி. அப்போ இந்த மற்ற பறவைகள்லாம் நாங்கள் தான் துவச்சி விட்டோம். ஒரு 4-5 சின்ன பறவைகள் மாத்திரம் வருது. அதுங்களுக்கும் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அப்படியே போய் அந்த பாறை மேலே உட்காந்து பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் நம்ம பறவைகள்லாம் ஏமாந்து போயிருக்குது இந்த ஜோனத்தான் சொல்லும். அதுக்கப்புறம் சொல்லும், நான் எப்படி தப்பிச்சு வந்து உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும், அந்த மாதிரி எத்தனையோ பறவைகள் உலகத்தில் இதெல்லாம் இந்த சந்தோஷம் தெரியாமல் இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அதனால்
நீங்கள்லாம் கூட போய் 4 திசையிலையும் எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னும். இந்த பறவைங்கள்லாம் பாறையை கட்டி பிடிச்சின்னு, ஐயோயோ நீ தான் எங்களுக்கு குரு, நீ தான் எங்களுக்கு தீர்க்கதரிசி அப்படின்னும். எனக்கு யார் குரு இருந்தாங்க, நீ ஆவ ஒரு நாளைக்கு அப்படின்னு. அப்போ அந்த பறவைங்கள்லாம் சரி சரி நாங்கள் சொன்ன பேச்சு கேட்குறோம், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்னன்னா, நாங்கள்லாம் ஒன்றும் குத்துனோம், துரத்தி விட்டோம், கொடுமைப்படுத்தினோம், அவமானப்படுத்தினோம், அதெல்லாம் மீறி நீ கஷ்டப்பட்டு இந்த ஆனந்தம்லாம் இருக்குதுன்னு எங்களையும் ட்ரைனிங் பண்ணி கொண்டாந்து இந்த உபதேசம்லாம் கொடுக்குறியே, நல்லா யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எங்களை பார்த்தா வெறுப்பு வரலையா, உனக்கு என்னை பார்த்தா கோபம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு அந்த ஜோனத்தன் சீகல் என்ற பறவை சொல்லும், when there is love there cannot be hate. எங்கே அன்பு இருக்கோ அந்த இடத்துல வெறுப்பு வராது அப்படிங்கிற வார்த்தை. நல்ல புக்கு எழுதுகிறாங்க வெள்ளைக்காரங்க, நம்மலாம் எதையுமே படிக்க மாட்டோம், தான் நம்முடைய பிரச்சனை இல்லை. நல்ல புக்கு நிறைய இருக்குது இங்கிலீஷில், நம்மளோட எங்கேயோ போயிட்டானுங்க அவனுங்கெல்லாம். இதெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நிறைய புக்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும். நம்ம ஊரில் இந்த ஆன்மீகன்றது ஒரு பொரியல் ஊறுகாய் அப்பளம் மாதிரி தான். நமக்கு முழு மெயின் கோர்ஸுன்றாங்க இல்லையா, அது கடவுள் கிடையாது. கடவுளை நம்ம ஊறுகாவாகவும் அப்பளமானு வச்சுக்கணும். இந்த உலகத்தில் ஜாலியாக பண்ணிக்குட்டி போட்டுன்னு காரு பங்களா வாங்கின்னு இருக்கணுன்றது தான் நம்முடைய லைஃபோட எய்மாக இருக்குது. ஆனால் நம்மளால் ஞானிகளாக ஆக முடியல. இப்போ நாங்கள்லாம் ஞானிகள் எப்படி ஆனோம்? எனக்கும் தான் நல்ல பொண்டாட்டி இருந்தால், பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க, வசதியாக தான் இருந்ததுன்னு சொல்கிறேன்னு. எல்லாத்தையும் விட வேண்டியிருக்கும். விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, அந்த மாதிரி விட்டால் தான் இந்த நிலையெல்லாம் அடைய முடியும். ஒரே பிறவியில் யாராலும் முக்தி நிலை அடைய முடியாது என்றும், முக்தி நிலை என்பது பல பிறவிகளின் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் எனவும் தாங்கள் அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் பெற்ற முக்தி நிலை, மாணிக்க வாசகர் பெற்றது, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பெற்றது, இவை ஒவ்வொன்றும் வேறானவை என்று ஒரு ஆன்மீக கட்டுரை கூறுகிறது. இது சரிதானா? முக்தி அடைதலில் கூட வெவ்வேறு நிலைகள் இருக்கின்றனவா? முக்தின்னா என்ன? இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது ஜெயில். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் பிரிசனர், கைதி. ஏன் இந்த உடம்பு என்ற ஜெயிலுக்குள்ளே ஆத்மா சிறைப்பட்டு கிடக்கிறது அப்படின்னா, அதுக்கு இன்னும் ஆசா பாசங்கள் முடியல, பற்றெல்லாம் இருக்குது, பந்தமெல்லாம் இருக்குது, சொந்தம் உறவு எல்லாமே இருக்குது. என்னைக்கு அந்த பந்த பாசங்களை அருந்து போதும், மற்ற பற்று இன்றி நீ பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமே இதுவேங்கிற மாதிரி எப்போ பந்த பாசம் இருக்கோ அப்போது உன்னுடைய உடம்புன்ற ஜெயிலிருந்து ஆத்மா வெளியே வந்துடும். இதுதான் முக்தின்றது. முக்தின்றது ஏதோ அமெரிக்கன் எம்பசி வாசலில் வெயிட் பண்ணி வீசா வாங்கின்ட்டு வைகுண்டத்தில் போய் உட்காந்துக்கிறது இல்லை. இந்த உடம்புன்ற ஜெயிலிருந்து ஆத்மாவை விடுவித்து கொள்ளுகிற வைபவம். அற்றது பற்று எனில் உற்றது வீடு. எழுத்தாளர் சுஜாதா ஒரு தடவை என்னை பார்க்க வந்தார். அப்போ அவர் சொன்னார், அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்று சொன்ன நம்மாழ்வாரை காட்டிலும் ரத்தின சுருக்கமாக விடு வீடு என்று சொன்ன சிவசங்கர் பாபாவை நான் ஒரு ஹைடெக் யோகி என்பேன் அப்படின்னு தான் அந்த கட்டுரை ஆரம்பிக்கும். ரெண்டே வரி தான், விடு வீடு. இந்த உலகத்தை விடு வீடு, அவ்வளோதான். நீ இதை கெட்டியாக பிடிச்சி என்ன விடுன்னு நினைக்கிற, உனக்கு எல்லாம் வேணும் இந்த உலகத்தில். ஆனால் நீ சும்மாலாம் வெளியே சொல்லிங்கிற வீடு வீடுன்னு, அதெல்லாம் விடுறவன் விட்டு தான் ஆகணும். ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால், ஒரு மச்சான் தான், ஒரு பொண்டாட்டி இருந்தா. அவள் சொன்னால், பொண்டாட்டி ஏங்க அவங்க மச்சான் எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் விட்டு சாமியாக போகிறேன்னு சொல்லிங்கிறாரு. அவெல்லாம் போக மாட்டான்டி அப்படின்னு. யாருங்க போவாங்க அப்படின்னா, இந்த என்ன பண்ணால் போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்டை விட்டான், ஒரு துண்டை எடுத்து கோமணமாக கட்டிக்கின்னுட்டு இப்படி தாண்டின்னு போயின்னு இருந்தான் ரோட்டில். அப்போ விடுறவன் விட்டுருவான், இந்த உலகத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறவன் சாமியாக மாட்டான். எப்பயும் ஒரு செகண்ட் விடணும். அந்த மாதிரி எல்லாராலையும் விட்டுற முடியுமா? ஸோ உலகத்தில் எல்லாத்தையும் மற்ற பற்றின் பாதமே பாவித்து இனி பிறவா வரமீது அந்த நிலைகளை யார் இந்த சரீரம் என்ற சிறையிலிருந்து, இப்போ நீங்கள்லாம் கேளம்பாக்கத்தில் உட்காந்துட்டு என்னது புரியா என்ன சாப்பிட்டீங்க, சமோசா பழம் சாக்லேட்டு எல்லாம் சாப்பிட்டு பாட்டெல்லாம் கேட்டுனுட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறீங்க. இதே ஃப்ரீடம் ஜெயிலில் இருக்கிறவனுக்கு இருக்கா? அவன் ஏதோ ஒரு வகையில் மாட்டிக்கினான், அதனால் ஜெயிலில் உட்காந்து இருக்கான் இல்லையா? நீ ஃப்ரீயாக இருக்கிற. அந்த மாதிரி ஒரு ஆத்மா ஃப்ரீ ஆச்சுன்னா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இல்லைன்னா இட் இஸ் ஃபெட்டர்ட்,
இட் ஹேஸ் டு அண்டர்கோ தி கர்மா ஆஃப் பனிஷ்மெண்ட். நல்லது கெட்டது சுகம் சோகம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அண்ட் இது வாழும் காலத்திலே நடக்கும். நீ ஏதோ அப்ளிகேஷன் போட்டு பெர்மிட் வாங்கினும் போகிற இடம் கிடையாது மோட்சம் என்பது. இந்த உலகத்தில் இருக்கிற போதே உன் சரீரத்திலிருந்து ஆத்மாவை வெளியே எடுத்துடணும். இதுதான் இயேசுநாதர் சொல்கிறது. ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். நிக்கோதமஸ்னு ஒரு ராஜா, அவன் இயேசுநாதர்கிட்ட போகிறான். போயிட்டு, சாமி நீங்கள் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாகிறீங்க அப்படின்னு கேட்குறான். சொல்கிறாரு, அப்பா அம்மான்ற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலை தான் பெற்று போடும், ஆம்பளையாவோ பொம்பளையாவோ குழந்தையாவோ ஏதோ ஒன்று. இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். அதாவது ஒரு ஆவி இன்னொரு ஆவிக்கு, ஒரு ஸ்பிரிட் இன்னொரு ஸ்பிரிட்டுக்கு பர்த்து கொடுக்கும். நீ ஸ்பிரிச்சுவலாக பறக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா உனக்கு நான் சொல்கிற அனுபவம் புரியாது. இட்ஸ் பாசிபிள். அதுக்கு அவர் சொல்கிறார், நோ ஒன் நோஸ். இது எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. மூக்குக்குள்ளே இருக்கிற காற்று எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? மூக்கு விட்டு போகிற காற்று எங்கே போச்சுன்னு உனக்கு தெரியுமா? நோ ஒன் நோஸ் from where the wind blows nor where it goes. So is it with a person filled with the Holy Spirit. அந்த மாதிரி ஒருத்தன் வாழ்கிற காலத்திலேயே அவனுடைய உடம்புல இருந்து ஜோதி தனியாக பிரிக்கணும். அதுக்கப்புறம் நீயும் ரமண மகரிஷி தான், நீயும் பரமாச்சாரியர் தான், நீயும் ராகவேந்திரர் தான், நீயும் ஸ்ரீடி பாபா தான். அவங்க லிபரேட் ஆகிட்டாங்க. அப்போ உலகத்திலேயே இருப்பாங்க. ஏதாவது கோயில் இருப்பாங்க, இல்லை ஒரு பாம்பு வடிவம் எடுத்துன்னு குகைக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி விதவிதமாக அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துக்குவாங்க. அவங்கள யாரெல்லாம் நம்புகிறாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தாட் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்ரீடி பாபா ஃபிசிக்கலாக இல்லைன்னு நீ நினைக்கலாம், ஆனால் நீ அவரை நம்பினேன்னா அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், பரமாச்சாரியர் ஹெல்ப் பண்ணுவார், ராகவேந்திரர் ஹெல்ப் பண்ணுவார். எப்படி நடக்குதுன்னா அவங்க தான் இருக்காங்களே, அவங்க ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ உங்கள் தாட்ஸ் அவங்கள ரீச் ஆகும். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ப்ரேயர் தான் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரையும் கூட்டி முன்சாமி ராமசாமி இஸ்மாயிலெலாம் பண்ணுறதில்ல. அவங்களுடைய தவறு நிலையில் இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காஞ்சியில் பெரிய சங்கராச்சாரியர் இருந்தபோது எல்லோரும் போவாங்க. போயிட்டு ஏதோ ஒரு வளர்ந்து போனால் வாழைப்பழத்தை வச்சுப்புட்டு, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு படிப்பு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இதுமாரி ஏதாவது 100 கேள்வி கேட்டுன்னே இருப்பாங்க. அவர் எல்லோரும் சொல்கிறதுக்கும் அப்படி சொல்லின்னு இருப்பார். அதெல்லாம் முடிஞ்சு அவர் எப்போ பூஜை பண்ணுறாரு அப்போது இவங்க எல்லோரும் என்னை நம்பி வரல, உன்னை நம்பி வந்திருக்காங்க காமாட்சி, அவங்கள யாருக்கு எது நியாயமோ நீ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவார். இதுதான் மகான்களுடைய வழிமுறை. உனக்காக தனியாக பர்சனல் அப்ளிகேஷன் பார்த்து ஃபைலில் கையெழுத்தெல்லாம் போட மாட்டாங்க. ஒரு கிராமத்துக்காரங்க ஒரு நாள் காஞ்சி பெரியவர்கிட்ட வந்தாங்க. 7-8 வருஷமாக எங்கள் ஊரில் மழையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், பெரியவா தயவு எங்கள் ஊரில் நல்ல மழை அப்படின்னாங்க. இவர் அவங்கள சிரிச்சின்னு பார்த்து, இப்போ 7 வருஷம் மழை இல்லாமல் கஷ்டப்பட்டேலே, அது கூட பெரியவா தயவு தானோ அப்படின்னாரு. அதனால் நீ தான் இந்த மாதிரி ஏமாத்து போப்ப சாமியாருங்கெல்லாம் தேர் டவுன் டு ஹெர்த். அவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் இயக்குகிற ஒரு கடவுள் இருக்கான். அவனுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் அந்த கர்ம தியரிப்படி எல்லாத்தையும் செய்கிறாங்கிறதும். இவங்க லைக் கொரியர்ஸ், யாருக்கிட்ட இருந்தோ யாருக்கும் லெட்ரு போகுது, அது மாதிரி உங்கள்கிட்ட இருந்து கடவுளுக்கு பெட்டிஷன் போகுது, அதை கொண்டு போய் சேர்க்குற கொரியர் வேலை தான் இந்த மகான்கள் செய்யறதெல்லாம். எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்ரீடி பாபா, ராகவேந்திரர், ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் எல்லாமே அப்படி தான். உங்களுடைய ப்ரேயர்ஸை அவங்க ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க, ரீடைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மேபி தேர் இஸ் அன் அயோட்டா ஆஃப் ரெக்கமெண்டேஷன். என்னை நம்பி வந்திருக்காங்க, எவ்வளோ நியாயமாக இருக்கோ பார்த்து பண்ணு அப்படின்லாம், அவ்வளோதான். தே டோன்ட் சேஞ்ச் யுவர் கோர்ஸ் ஆஃப் எவன்ஸ். உன் கர்மாவெல்லாம் மாற்றுறது இல்லை, உன் கர்மா நீ தான் அனுபவிக்கணும். உனக்கு வயிற்று வலி, நான் மருந்து குடித்தா உன் வயிற்று வலி நல்லா போயிடுமா? அந்த மாதிரி அவங்க தான் அவங்க கர்மாவை அனுபவிக்கணும். உன் கர்மாவை எல்லாம் உனக்கு பேதி வந்தால் நீ தான் போகணும், நானும் போக முடியும். வாந்தி நீ தான் வாந்தி எடுக்கணும், இன்னொருத்தர் எடுக்க முடியாது உனக்கு பதில். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. இவங்க ஒரு மித்தில் இருக்கிறாங்க. ஒரு நிஜமான ஆன்மீகம் என்பது ஒரு டவுன் டு எர்த் ரியாலிட்டி. மக்களுக்கு நிஜமான ஆன்மீகம் தெரியாததுனால இவங்க இது பண்ணாங்க. எவ்வளோ பெரிய மகான். இப்போ காஞ்சியில் பெரியவர் இருந்தார். அவர் ஒரு நாள் இப்படி வயிற்ற பிடிச்சின்னு துடிக்கிறாரு. எல்லாரும் சுற்றி நின்று அழுதுன்னு, பெரிய ஆளுக்கே கஷ்டமோ அப்படிங்கிறாங்க.
அவர் சொன்னார், என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், இதில் உனக்கு என்ன கஷ்டம்னார். என் கர்மாவை அவர் சொல்கிறாரு, நான் அனுபவிக்கிறேன், உனக்கு என்ன இதில் கஷ்டம் அப்படிங்கிறார். அப்போ பெரியவங்க அனுபவிக்கிறாங்க, நீ அனுபவிக்காமல் யார் தலையாவது கட்ட பார்க்குற. இதுதான் உனக்கும் ஒரு மகனுக்கும் மகானுக்கும் உள்ள வித்தியாசம். இல்லைன்னா கடவுளுக்கு எல்லாருமே பிள்ளைங்க தான், எல்லோரும் பொண்ணுங்க தான். தே ஆர் வில்லிங் டு அக்செப்ட். இந்த கர்மாவை விட்டு தொலைக்கணும், நம்ம இனிமேல் வரக்கூடாது உலகத்துக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. நாம் எப்படி பண்ணுறோம்? எப்படி ஒரு உமாயூன் சாக வேண்டியதை பாபர் ஏற்றுக்கிட்டு, உமாயூன் சாக வேண்டியது பாபர் ஏற்றுக்கிட்டு, பாபர் செத்து போட்டால் உமாயூன் போச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வீட்டு பிள்ளையோ ராகவேந்தரோ பரமச்சாரி ஸ்ரீ பாபோ சிவசங்கர் பாபோ உன் கர்மாவெல்லாம் அவர் வாங்கிக்கணும், நீ ஜாலியாக இப்போ சுற்றின்னு நினைக்கிற. இதனால தான் ஆன்மீகம் விளங்காமல் இருக்குது. ஆன்மீகம் என்பது இப்போ நான் பேசின்னு இருக்கிற பாஷை தான். கர்மான்னு ஒன்று இருக்குது, நீ செய்த செயல்கள் அதுக்கு விளைவுகள், காஸ்ட் எஃபெக்ட். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் இஸ் அ கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற பாஷை, கற்றுக் கொடுக்குற பாஷை தான் ஆன்மீகம். 1 to 1 ஒருத்தர் கர்மாவை இன்னொருத்தர் வாங்கிக்கலாம். ராமானுஜர் இருந்தார், அவருடைய காலத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவருக்கு ராஜப்பிளவைன்னு ஒரு வியாதி வந்துச்சு. அந்த ராஜப்பிளவை வியாதியை அவருடைய சிஷ்யர் சொல்கிறாரு, நீங்கள் மகான், நீங்கள் இருந்தால் அந்த உலகத்துக்கு நல்லது, உங்கள் அந்த வியாதியை எனக்கு கொடுத்துருங்கோன்னு. இல்லை, என் கர்மாவை நான் தான் அனுபவிப்பேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துச்சு. அப்போ அவர்கிட்ட நாகமகாசைன்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய பக்திமான் சிஷ்யர். அவர் சொல்கிறார், ராமகிருஷ்ணரே உங்கள் த்ரோட் கேன்சரே கொடுத்துருங்க, நீங்கள் நல்லா இருங்கன்ட்டு. அவர் சொல்கிறார், இல்லை என் கர்மாவை நான் தான் அனுபவிப்பேன். எந்த மகானுடைய வாழ்க்கை வரலாறு வேணால் படிச்சுப்பார். இல்லை, தே வுட் வில்லிங்லி கோஆப்ரேட் வித் த ப்ராசஸ் ஆஃப் வாஷிங் த கர்மா. கட்டாயம் அவங்க அதை கோஆப்ரேட் பண்ணி அனுபவிப்பாங்க. ஏன்னா உலகத்தில் பிறந்து என்ன இருக்குது, வந்த வேறே ஆயிடுச்சு, ஏதாவது கர்மா பாக்கி இருந்தால் முடிச்சுட்டு இனிமேல் இந்த உலகத்துக்கு வரவே கூடாது. அதெல்லாம் மகான்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் நான் படுத்திருந்தா கூட என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும். என்னை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, எங்கேருந்து நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி யார் எத்தனை மணிக்கு நினச்சாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். என்ன எத்தனை மணிக்கு யார் நினச்சாங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்லி நான் உலகத்தில் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருந்தால் எதிராளியோட நீ ரொம்ப பவர்ஃபுல், உன் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். எதிராளிக்கு இப்போது தண்ணி கலங்கி இருக்குதுன்னு வையேன், அதில் மூஞ்சி பார்த்தா ஏதாவது தெரிப்பதா? தண்ணி கலங்காமல் இருந்தால் அதில் மூஞ்சி பார்த்து தலைவாரிக்கலாம். அந்த மாதிரி எங்கள் மைண்டு கலங்காமல் இருக்குது. அதனால எங்களால் யார் எங்களை நினைச்சாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. நீங்கள் எல்லாமே டென்ஷனில் உட்காந்துக்கிறீங்க, உங்கள் மூச்சிலே எல்லாம் மாறி போகுது உங்களுக்கு. அதனால் உங்களால் மற்றவங்க நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியறதில்ல. இதெல்லாம் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். நீயும் நானும் ஒன்று தான். இந்த உலகத்தில் யாருமே பெரியவங்க இல்லை, யாருமே சின்னவங்க இல்லை. பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என முனிதலும் இளமே. பேரூராற்று படுவும் பனை போல் ஒரு காட்சி தெளிந்தனவன்ற. ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த ஆற்றோட கட்டை போகும். யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. நம்ம எல்லாரும் நம்முடைய அனுபவங்களுக்காக தான் பிறந்திருக்கோம். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒவ்வொருத்தர் இந்த உலகத்தில் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸஸ் பெண்டிங் இருக்குது, அதுக்காக வந்திருக்கோம். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். அவங்க எந்த மாதிரி பூஜை பண்ணால், எந்த கடவுளை நினச்சா, எந்த மதத்தில் இருந்தாலும் எதுலேயுமே எந்த ஒரு குறையுமே கிடையாது. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி அடைய நின்றனர். அவனவனுக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த ரேஷ்னல் மைண்ட் அவனை ஒரு ரூட்டில் கொண்டு போய் சேர்க்கும். அவனவனுக்கு ஒரு விதி இருக்குது, அந்த விதி பிரகாரம் உப்பு சாப்பிட்ருந்தா தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி நீ யாருக்காவது நல்லது செஞ்சுருந்தால் அந்த நல்லது உனக்கு கிடைக்கும், யாருக்காவது நீ தப்பு செஞ்சுருந்தால் அந்த கெட்டது உனக்கு திருப்பி கிடைக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே தப்பாகாது. ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. அப்போது நம்மளெல்லாம் ஆள்ற ராஜா யார்? கோவிந்தராஜா திருப்பதியில் இருக்கிறாரு, நடராஜா சிதம்பரத்தில் இருக்கிறாரு, தியாகராஜா திருவாரூரில் இருக்கிறாரு, சுந்தரராஜா மன்னார்குடியில் இருக்கிறாரு. ஸோ எல்லாம் ஏதோ ஒரு ராஜா தான். அந்த ராஜா ஒரு திட்டம் போட்டுனா அதில் எந்த தப்பு இருக்காது. ஆனால் தம் நோய் நொந்து வாழா இருப்பர் காலம் கருதுபவர் திருவள்ளுவர். நோய் நொந்து வாழா இருப்பர்னா நம்ம லைஃப்பில் ஒரு டென்ஷன் வருதுன்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால் நமக்கு அந்த டைம் வர்றபோது இதெல்லாம் மாறிடும்னு தெரிஞ்சுக்கிறது. நோய் நொந்து வாழா இருப்பர்னா சும்மா இருப்பாங்க, காலம் கருதுவார், ஒரு டைம் இருக்கும்.
அந்த டைம் வர வரைக்கும் நம்ம அந்த டைம் கூட கோஆப்ரேட் பண்ணணும். அப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாருமே மகான்களுக்கு இது தெரியும். அதனால் அவங்க எல்லாத்தையும் டாலரேட் பண்ணுறாங்க. நாகமகாசை ராமகிருஷ்ணனுடைய த்ரோட் கேன்சரை வாங்கிக்கிறேன்னு சொன்ன வெறுமையானான்றாரு. இந்த பிறவியில் இருந்தால் வாங்கி தொலைப்பான். ஆனால் இந்த ஆத்மா அதை அனுபவிக்க வேண்டியது இந்த பிறவியில் எஸ்கேப் ஆகிடுது இல்லை. அப்போ அடுத்த பிறவியில் அந்த ஆளுக்கு திருப்பியும் வரும். ராமகிருஷ்ணருக்கு ரமணருக்கு ஏன் ஷோல்டர் கேன்சர் அனுபவிக்கிறாரு? அவர் தான் அவ்வளோ பெரிய மகானாச்சு, அண்ணாமலையார்கிட்டே உட்காந்துக்கிறாரு. கழிச்சிட்டு போகணும்னு நினைப்பாங்க. பேதி வந்தால் எடுத்துடணும், வாந்தி வந்தால் எடுத்துடணும், தும்மல் வந்தால் முடிச்சிடணும். இதை ஏன் கட்டிக்கின்னு அழுகுறாங்க? அதனால் கர்மா இஸ் டு பி ஹார்வெஸ்டட். அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. சங்கரமின்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது. சிவசங்கரமின்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது. சர்வசக்திவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலம் உனக்கேது, மன சஞ்சலம் உனக்கேது. சிவசங்கரமின்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது. ஆலடி தன்னில் மாட்சிகள் செய்யும் நாரணன் அவதாரம், இது நாரணன் அவதாரம். காலடி பணிந்தால் தன்னிடம் சேர்க்கும் பூரண அவதாரம், பரிபூரண அவதாரம். வீடே மண்ணடி போகும் மாவிடனே இந்த ஆலடி மறவாதே. தன்னடி தன்னில் தஞ்சமடைந்தால் மீண்டும் பிறவாதே, உயிர் மீண்டும் பிறவாதே. சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது. கரத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானேதான் என்றார், அனைத்தும் நானேதான் என்றார். நெருப்பில் பலவாய் உருவம் தாங்கி நானேதான் என்றார், சர்வமும் நானேதான் என்றார். அதையும் தாண்டி அன்புருவானே தன்னிலை இறங்கி வந்தார். இத்தனை சொல்லியும் மாயையில் உழலும்
மாந்தர்காய் அழுதான், அவன் மாந்தர்காய் அழுதான். சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது. இப்பிறப்போ இன்னும் எப்பிறப்போ இனி மானிட பிறப்பின்பது, இனி மானிட பிறப்பின்பது. இப்பிறப்பில் இதை விட்டு விட்டாயெனில் எப்படி முக்தி கொள்வது? நீ எப்படி முக்தி கொள்வது? உந்தன் பற்றுவிட்டு இதை பற்றி விட்டாயெனில் பற்றிக் கொள்ளும், உன்னை பற்றிக் கொள்ளும். உன்னை பற்றி கொண்ட பின்னர் விட்டு விட்டாயெனில் இட்டு செல்லும், தன்னிடம் செல்லும். சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது. சர்வசக்தி இவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலம் உனக்கேது? மன சஞ்சலம் உனக்கேது? மன சஞ்சலம் உனக்கேது? குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.